வந்துட்டு. அவ்வளோ வந்து கடைசியாக ராட பாட்டில் அவங்களுக்கு ஓதி ரெடி ஆயிட்டு வாங்கன்னு ஹோம்ஒர்க் அந்த அப்படித்தானே. ஆ, ஹோம்ஒர்க் இருந்தமா புதிய சப்ஜெக்ட் பார்க்கணுமா? புதுசா பார்க்கணும். புதுசு பார்க்கணும் என்ன? ஆ, ராட கடைசி பகுதி மூணாவது கன்செப்ட். முதலாவது கன்செப்ட் நாங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபதஹத்துன், ஃபதஹத்தைனி, வேற லம லமத்தைனி. ஆ லமத்தைனி, வேற ஃபத்ஹ மத்து அல்லது லமு மத்து. இந்த ஆறு வார நேரத்தில் என்ன செய்யணும் என்னன்னு பாத்திக்கிறோம். நாங்க வல்லினமாக ஓதணும். வல்லினமாக ஓதணும் என்று பாத்திக்கிறோம். ஆ, வல்லினம் பாத்திக்கிறோம். அதே மாதிரி கஸ்ரத்துன், கஸ்ரத்தைனி, கஸ் மத்து போன்ற எல்லாம் எதுக்கு பாத்திக்கிறோம்? அதை நாங்க மெல்லினமாக ஓதணும். தனியே பாத்திக்கிறோம். இது ரெண்டும் தவிர அடுத்த ஷத்து வந்தா கூட ஷத்தோட என்ன செய்யும்? உண்டு ஃபத்ஹத்துன் அல்லது ஏதோ ஒரு அடையாளம் உண்டு சேர்ந்து வரும். அப்படிதான். ஆ, ஆ, ஆனா சுக்கூன் வந்தா அப்படி அல்ல. சுக்கூன் வந்தா சுக்கூன் மட்டும்தான் வரும். ஆ, இப்ப அந்த சுக்கூன் மட்டும் வார நேரத்துல அந்த ராவை நாங்க எப்படி ஓதுறது என்று கேட்டா அதுதான் நான் படிக்க போறோம். ரா சுக்கூன் பெற்று வந்தா என்ன செய்யறது? ஆ. சரியா? ரா சுக்கூன் பெற்று வந்துச்சுன்னா என்ன செய்யணும் என்றால், ஆமாண்ணா, நான் அப்படியோ அந்த ராக்கு முன்னுக்குள்ள எழுத்துக்கு என்ன அடையாளம் என்கிறத பார்க்கணும். ஆ. அந்த அடையாளம் கஸ்ரத்துன்னா இருந்தா அந்த ராவை என்ன செய்யணும்? மெல்லினமாக ஓதணும். சுக்குன் செய்யப்பட்டு வார ராக்கு முன்னால வாரது பத்தகத்துன்னு இருந்தா அந்த ராவை என்ன செய்யணும்? மெல்லினமாக ஓதணும். அழகுல. வல்லினமாக ஓதணும். எஸ், வல்லினமாக ஓதணும். சரி, இப்ப அந்த ராக்கு சுக்கூன் என்கிறது ரெண்டு வகையில வரையிலும். ராக்கு சுக்கூனுங்கிறது ரெண்டு மெத்தட்ல வரையலும். எப்படிலாம் வரலாம்? ஒன்று, நேரடியாக ராக்கு சுக்கூன் அடையாளம் வரலாம். என்ன செய்யலாம்? ராக்கு சுக்குன். சுக்கூண்ட அடையாளம் நேரடியாக வரலாம். ரெண்டாவது, ராக்கு சுக்கூனுடைய உச்சரிப்பு வரலாம். என்ன அப்படின்னால் ராக்கு அப்படின்னா லம்மத்துனோ கசரத்துனோ ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா ராக்கு நாங்க என்ன செய்வோம்? சுக்கூனுடைய உச்சரிப்பை கொடுத்து நாங்க ஓதுவோம். கவனமா கேட்டுக்கொள்ளணும். இதுல நான் நிறைய கேள்வி கேட்பேன். பின்னாடி நீங்க மாட்டின இடங்கள் இதுல தான் நிக்குது. ஆ, வந்து பிழையாகி மாட்டின நிறைய இடங்கள் இதுல தான் இருக்குது. சரியா? இப்ப நாங்க இதுல உதாரணத்துக்கு வருவோம். முதல்ல என்ன செஞ்சு எப்படி ஆ. வல்லினம் ஓதுறதா மெல்லினம் ஓதுறதா ஏன் ஓதுன எப்படி சொல்லுங்க. மெல்லினமாக ஓதுற ஏண்டா ராக்கு பின்னுக்கிற எழுத்துற வந்து கஸ்ரத்துன் வந்திக்குது. வெரி குட். அவன் எப்படி ஓதுன மோதி காட்டுங்க பாப்போம். ஃபுல் வசனத்தையா? ம். فسبح بحمد ربك واستغفره إن. ஃபீது ஃபீ ஈத் நான் மெல்லினம் எப்படி உச்சரிக்கணும்னு தனி பார்த்தோம். அப்ப அந்த இடத்துக்கு வரணும். ஃபீது
فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا திருப்பி வருங்க. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا ம். ரெண்டாவது இப்ப முதலாவது إن இந்த ரா என்னன்னு சொல்லணும். இந்த ராவை நாங்க வல்லினமாக ஓதணும் ஏண்டா ராக்கு பின்னால வந்து பின்னாரையிற எழுத்துக்கு வந்து ஃபத்ஹத்துன் வந்திக்குது இந்த ராக்கு மேல இல்லாம துணைக்குது, அதே நீங்க பார்க்கணும். இக்குது ஆனா வந்து இந்த வசனத்துல அது கடைசியான ஒரு எழுத்து அதனால நாங்க வந்து அதுக்கு சுக்குன்ற உச்சரிப்போட நிப்பாட்டோம் சுக்கூண்ட ப்ரொனன்சியேஷன் இங்க இருக்குது. அந்த ஆன்சர் தான் முக்கியம். இங்க ஆவானது சுக்கூண்ட ப்ரொனன்சியேஷன், சுக்கூண்ட உச்சரிப்பை பெற்று வருது என்ற ஆன்சர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். என்னோட ஆன்சரை திருத்திக் கொள்ளுங்க. திருப்பி சொல்லுங்க போதும். إن شانئك هو الأبتر மூணாவது حتى ம்? முதல்ல சொல்லணும் விஷயத்தை, அப்புறம் ஓதணும். இதுல வந்து நாங்க மெல்லினமாக ஓதணும் ஏண்டா ராக்கு பின்னால பாக்கு கசரத்து நந்திக்குது முதலாவது இப்ப இல்லை, ஏன்னா ராக் மேல பார்த்தா அது நீ எப்படி வெளியில மோதுற அதை நீங்க சொல்லணும். அதை நீங்க என்ன சொல்ற ஆகி பண்ணணும். அந்த ரா என்னன்னு சொல்லி முதலாவது நீ அந்த பாயிண்ட் விட்டு போக கூடாது. ராக்கு மேல பார்த்தா அது நெய்கிதப்ப அப்ப ஒரு கன்செப்ட் வேலை ராக்கு மேல பார்த்தா அது வெளியில மோதலவை அப்படித்தானே. ராக்கு மேல பத்தாவது வந்தா மெல்லின மோதலுமா? என்ன சவுண்டா காணும்? பேசுறது கேக்குதா? இதுல ராக்கு வந்து பத்தகத்துன் ஈண்டாலும் நாங்க கசரத்துன் ஓதுவோம் ஏண்டா என்ன இது கடை பத்தாவது ஓதுமா இல்லையே. நாங்க வந்து இத மெல்லினமாக ஓதணும் ஏண்டா ராக்கு மேல பத்தகத்துன் வந்தாலும் கடைசி வேர்டீரை சுற்றி நாங்க சுக்குன்ற ப்ரனன்சியேஷனோட தான் நிப்பாட்டுவோம் நாங்க மெல்லினமாக ஓதுவோம் ஏண்டா அது பின்னுக்கீர எழுத்துக்கு கசரத்துன் வந்திக்குது திருப்பி சொல்லுங்க பாபு. மூணாவது விஷயம் என்ன? நாங்க வந்து ராக்கு வந்து சுக்குன்ற ப்ரனன்சியேஷனோட நிப்பாட்டுவோம் அதனால நாங்க அதுக்கு பின்னுக்கிற எழுத்துக்கு வந்து கஸ்ரத்துன் வந்திர சுட்டி நாங்க மெல்லினமாக மோதுவோம் ஓகே, நாலாவது இஷ்யூ என்ன? நாலாவதுக்கு வாங்க. ம். நான் மூணாவது ஒரு செல்லில் வேக்கில் தருவேன். நாலாவது வைக்கிற இஷ்யூ என்ன? இஷு வந்து ராக்கு பின்னுக்கிற எழுத்துக்கு வந்து திருப்பி ஜலப்படாது. ராக்கு பின்னுக்குன்னு முதலாவது போகக்கூடாது. ராக்கு மேல சுக்கூன் தெளிவாக இருந்தா தான் ராட பின்னுக்கு உள்ள எழுத்துல எக்ஸ்பிளனேஷனுக்கு நாம போகணும். ராக்கு மேல சுக்கூன் இல்ல, ஒரு அடையாளம் ஒன்று இருக்குதுண்டா, அந்த அடையாளத்தை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்தது போகணும். நாலாவதுல வந்து ராக்கு மேல லம்மத்தை நந்திக்குது எனவே நாங்க அதை வழினமா ஓதணும். அதனால வந்திரு ஆனா
இது வசனத்துல கடைசிக்கு வந்தீரு. அப்ப வந்து நாங்க என்ன நிப்பாட்டுவோம். அதனால நாங்க சுக்குன்ற ப்ரொனன்சியேஷனோட நிப்பாட்டுவோம். அதுக்கு பிறகு இஷு வைக்கும் என்று சொன்னா பின்னுக்கீர எழுத்துக்கு வந்து சுக்குன் தான் வந்திக்குது. அப்ப எங்களுக்கு தெரியா லம்ம லம்மத்துன்னா லம்மத்துன்னா மெல்லினவா இல்லாட்டி வெள்ளி. தெரியாது. ஸோ அதனால நாங்க அதுக்கு பின்னுக்கீர எழுத்த பார்ப்போம். எஸ், அதுக்கும் பின்னாடி வர்றதுக்கு பார்க்கணும். குட். அங்க என்ன இது? ஐன கஸ்ரத்துன் நீக்கிரு. அதனால மெல்லினமாக இப்போ வச்சுனாங்க. வந்து பார்ப்போம் நாலாவது. إن ربهم بهم يومئذ لخبير. சொல்லலாம் இந்த முறை ஒர்க்கை எங்கிட்ட ராட இந்த பகுதியோட செய்றீங்க. இந்த இதோட ராட பகுதியில் முழுமையாக முடியுது. இதுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது, ராட பேல வரப்படாது. அடுத்து நாங்கள் ஸ்டடி செய்யப்பட்ட நூல் சட்டத்தை பார்க்கணும். அதுலேயும் அவசரமாக ஒரு மீட்டர் ஒன்று செஞ்சு தான் போக வேண்டிய ஏன்னா ஆல்ரெடி நான் படிச்சாச்சு. பிள வரப்பட வந்த பிரச்சனை எதுலையும் பிளவப்படாது. லஹபீர் நீட்டுறது எல்லாம் கேள்வி கேட்பேன். எத்தனை நாள் நீட்டுறது, ஏன் நீட்டணும் எல்லாம் கேள்வி வரும். தவாபாக்கும் லஹபீர்லையும் என்ன வித்தியாசம், தவாபான்னு நீட்டுறதுக்கும் லஹபீர் நீட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம், அதெல்லாம் கேட்பேன். ரெடி ஆகிட்டு வரணும். அண்டை கேட்கல, ஆ, நிறைய கேள்வி கேட்பேன். ஓகே, தாத்தா ஜெயமன் சொல்லுங்க. ஆ.